ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தமிழக பட்ஜெட் நாளை தாக்கல், முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பட்ஜெட்டில் வந்து கவர் ஆகும். ஸோ மாநிலங்களில் ஆர்டிகல் 202 அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்கான அந்த ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கணக்குகளை வந்து கவர்னர் தாக்கல் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 202. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன்ஸ் இருந்ததுனால அந்த டைமில் வந்து ஒரு இன்டரிம் ஆர்டிகல் 206 அடிப்படையில் ஒரு ஓட் ஆன் அக்கௌண்ட், அதாவது அந்த குறிப்பிட்ட ஒரு காலத்திற்காக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுக்காக கன்சிடர்ட் ஃபண்ட் ஆஃப் இந்த ஸ்டேட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து காசு எடுத்து அதை 2 மாதம் வந்து செயல்படுத்தி இருப்பாங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா முழு பட்ஜெட் வந்து புதிய அரசு வந்து நாளைக்கு வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க. ஸோ இதை வந்து தாக்கல் பண்ணக்கூடியவர் யார் அப்படின்னா நிதி அமைச்சர் என் மரியவன்சன். ஸோ இதில் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் பட்ஜெட்டில் வந்து அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கு. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை உயர்வு, அதே மாதிரி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திட்டங்களும் இதில் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. உறுப்பு மாற்று சிகிச்சையில் தமிழகம் முதலிடம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா transplantation of human organ and tissue act. ஸோ 1994 ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 252 அடிப்படையில், அதாவது இப்போ ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்றம் வந்து அதற்கான சட்டங்களை வந்து கொண்டு வரலாம். ஸோ எப்போ கொண்டு வரலாம் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஒன்றிணைத்து அவங்களுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இந்த ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல வந்து பாராளுமன்றம் தான் அதற்கான சட்டங்களை வந்து கொண்டு வர வேணும் அப்படின்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா பாராளுமன்றம் என்ன பண்ண முடியும்னா ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல வந்து அவங்க வந்து சட்டங்கள் வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதன் அடிப்படையில் கோவா, மகாராஷ்டிரா, ஹிமாச்சல் பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்லமெண்ட் கிட்ட ரெஸ்கியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ ஆக்ட் 1994 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஒரு மாநிலங்கள் அந்த ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பாராளுமன்றத்திற்கு உரிமை கொடுக்கும்போது அது ஃபுல்லாகவே அந்த சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாராளுமன்றம் தான் என்ன பண்ண முடியும், சட்டங்கள் கொண்டு வர முடியும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ண முடியாது, எந்தெந்த மாநிலங்கள் அதை ரெக்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க அதில் சட்டம் கொண்டு வர முடியாது. இதில் வேற மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை அடாப்ட் பண்ணக்கூடிய மாநிலங்கள் அவங்க வந்து இதை ரிப்பீல் பண்ணவோ அதை அமெண்ட் பண்ணவோ முடியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல சட்டங்கள் கொண்டு வரலாம். இதை வந்து கேட்டு வாங்கின மாநிலங்கள் என்ன பண்ண முடியும்னா அதில் வந்து சட்டங்கள் வந்து கொண்டு வர முடியாது. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் நோட்டா நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன் அத்தாரிட்டி நேஷனல் லெவலில் இருக்கும். அதே மாதிரி ரீஜனல் பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அண்ட் டிஷ்யூ அத்தாரிட்டி வந்து ரீஜனல் சென்டர்ஸ் இருக்கும். இது தவிர ஸ்டேட்லேயும் தனித்தனியாக வந்து அதற்கான ஆர்கனைசேஷன் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்டான். டிரான்ஸ்பிளான்டேஷன் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இவங்க தான் அந்த உறுப்பு மாற்றங்கள் செய்யும் போது அதில் என்னென்ன பாலிசிஸ் கொண்டு வரணும், அதற்கான ரெகுலேஷன்ஸ் என்ன எல்லாமே வரையறுக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்டான். ஸோ இதில் உறுப்பு மாற்று சிகிச்சைகளை திறம்பட கையாண்டதற்காக பார்த்தீங்க அப்படின்னா சுகாதாரத்துறை நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கு முதலிடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து மொத்தம் 266 பேர் வந்து அந்த உறுப்பு மாற்று சிகிச்சைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் உறுப்பு தானம் செய்வோரின் தியாகத்தை போற்றும் வகையில பார்த்தீங்கன்னா 2023 ஆண்டு தமிழக அரசு, அதாவது அவர்கள் வந்து இறந்து போகும்போது அவர்களுக்கு அரசு மரியாதையுடன் அந்த உடல்களுக்கு வந்து வணக்கம் செலுத்தப்படும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் 2023 செப்டம்பர் முதல்
இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உறுப்பு தானம் வழங்கியவர்களுடைய எண்ணிக்கை வந்து 798 இருக்கு. ஸோ 2015 இருந்து 2020 வரைக்கும் 6 ஆண்டுகளாக அந்த உறுப்பு தானத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டிலே ஆயிருக்கும். தற்போது மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா உறுப்பு தானத்துல வந்து தமிழகம் முதலிடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தும் மசோதா. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில சுப்ரீம் கோர்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ நமக்கு ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை வந்து 8 இருந்திருக்கும். அதற்கப்புறமா இதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் பாராளுமன்றத்திற்கு அதற்கான உரிமைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில நம்பர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆக்ட் 1956 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில வந்து 56 பாத்தீங்கன்னா 8 இருந்தது 11 அதிகரிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது 60 பாத்தீங்க அப்படின்னா 14 அதிகரிக்கப்பட்டிருக்கும். 77 பாத்தீங்க அப்படின்னா 18 அதிகரிக்கப்பட்டிருக்கும். அடுத்ததா 1986 பாத்தீங்க அப்படின்னா 26 அதிகரிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது 2009 31, 2019 பாத்தீங்க அப்படின்னா 34. ஸோ தற்போது பாத்தீங்க அப்படின்னா 2026 ஆண்டு பாராளுமன்றம் செக்ஷன் வந்து நடைமுறையில இருந்திருக்காது. அதனால பிரசிடென்ட் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அவசர கால சட்டம், அதாவது ஆர்டிகிள் 1, 2, 3 அடிப்படையில ஆர்டினன்ஸ் முறையில தான் இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை வந்து 34 இருந்து 38 அதிகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படி ஒரு ஆர்டினன்ஸ் பவர் அப்படின்னு சொல்லக்கூடியது 6 மாத காலமும் 6 வாரம், அதாவது பார்லிமெண்ட் செக்ஷன் தொடங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 6 வீக்ஸுக்குள்ள அந்த ஆர்டினன்ஸை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பாராளுமன்றம் சட்டமாக ஏற்ற வேண்டும். இல்லைன்னா அது செல்லுபடி ஆகாது. ஸோ அதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ மன்சூன் செக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது தொடங்கணும்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மசோதா வந்து கொண்டு வந்து இதுக்கு வந்து உரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ தற்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 34 இருந்து 38 அதிகரிக்கப்பட்டுள்ளது. எந்த சாலையிலும் நடைபாதை ஆக்கிரமிப்பு கூடாது. ஸோ இந்த டாபிக் நமக்கு குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ நாட்டில் உள்ள எந்த சாலையிலும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் பாத்தை வந்து ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது. கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஃபுட் பாத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு ரீசெண்டா நமக்கு 2026 மணியார் லியாஸ் ஜட்ஜ்மெண்ட், மணியார் லியாஸ் ஐயப்பன் ஷைகத்தியாஸ். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஃபண்டமெண்டல் உரிமையா மாத்திருப்பாங்க. அதாவது ஆர்டிகிள் 19 அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட். ஸோ இதுலயும் அடுத்ததான் ஆர்டிகிள் 21 ரைட் டு லைஃப் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட் டு ஃப்ரீடம் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப். ஸோ அந்த ஆர்டிகிள்லையுமே இந்த ஃபுட் பாத் அப்படின்றது மக்களுக்கு அந்த நடைபாதை அப்படின்றது அடிப்படை உரிமை அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் வந்து வெர்டிக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து சாலைகளிலும் நடந்து செல்வோருக்கான அந்த எல்லை உட்பட அனைத்து முறையாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை வலியுறுத்தி இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெர்டிக்ட்லயும் வந்து அடிப்படை உரிமைகளுக்கான அந்த அடிப்படை உரிமைக்காக சார்ந்த விஷயங்களை வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்லயும் வந்து அவங்க வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு பிரைவசி, ரைட் டு பிரைவசி வந்து 2017. அதுக்கப்புறமா காமன் காஸ் வழக்குல 2018 ரைட் டு டை வித் டிக்னிட்டி, அதாவது பாசிவ் ஈத்தனேஷியால வந்து ஒருத்தருக்கு வந்து அந்த கண்ணியமாக இருப்பதற்கான உரிமை வந்து ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கிறத இந்த காமன் காஸ் வழக்குல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இது தவிர பாத்தீங்க அப்படின்னா சிவன் சிங் ஷஹானே வழக்கு, அதுக்கப்புறமா போஸ்ட்கார்ட் வழக்கு. ஸோ சன் சிங் ஷஹானேல பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு டிராவல் அப்ராட். ஸோ இதை வந்து அடிப்படை உரிமையாக சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் கொடுத்துருப்பாங்க. போஸ்ட்கார்ட் வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்ட், ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்ட்.
ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணியார் லியாஸ் வழக்கில் வந்து நமக்கு அந்த சாலையில் செல்லும் போது ஃபுட் பாத் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது மனிதனுடைய அடிப்படை உரிமை அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வலியுறுத்தி இருக்காங்க. லிவிங்கின் முறையில் வாழ்பவர்களுக்கும் ஐபிசி பிரிவு 498A பொருந்தும். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ். பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸில் வந்து விமன் சோஷியல் இஷ்யூஸில் வந்து கவர் ஆகும். ஸோ நார்மலாக ஐபிசின்னு சொல்லக்கூடியது இந்தியன் பீனல் கோட் சட்டம். இது 1860ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது. ஸோ எது எது தண்டனைக்குரிய சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்தியன் பீனல் கோட். ஸோ இதை வந்து பாரதிய நியாய சங்கீதா ஸோ அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் கல்யாணம் ஆன பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கணவர்கள் உறவினர்கள் பெண்ணுக்கு இழைக்கும் கொடுமைகள் வந்து தண்டனை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது இந்த ஐபிசியில 498A பிரிவின் அடிப்படையில. ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ லிவிங்கின் முறையில் அதாவது கல்யாணம் பண்ணாம வாழ்றவங்களுக்கும் இந்த ஐபிசி 498A பொருந்தும் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் வந்து வெர்டிக்ட் கொடுத்துருக்காங்க. U17 உலக மல்யுத்தம் இந்தியாவுக்கு 13 பதக்கம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 1. பேப்பர் 2 ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆகும். ஸோ உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு 13 பதக்கங்கள் வந்து கிடைத்திருக்கு. ஸோ அணிகள் பிரிவில் வந்து இந்தியாவுக்கு வெண்கலம் கிடைத்திருக்கு. ஸோ இது எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அஜர்பைஜான் இருக்கக்கூடிய தலைநகர் பாகுல தான் இந்த போட்டி வந்து நடைபெற்றிருக்கு. தீரன் சின்னமலைக்கு குடியரசு துணைத் தலைவர் மலர் அஞ்சலி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ரிவால்ட் எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ்ல வந்து கவர் ஆகும். ஸோ தீரன் சின்னமலையினுடைய ஒரிஜினல் பேர் பார்த்தீங்க அப்படின்னா தீர்த்தகிரி. ஸோ இவர் அந்த கொங்கு பகுதியில் வந்து பாளையக்காரராக இருந்திருப்பாரு. ஸோ முதல்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக இவர் வந்து போரிட்டவர். ஸோ கொங்கு சீமையில் பார்த்தீங்க அப்படின்னா காவிரி கரை, ஓடாநிலை, அரச்சலூர் இந்த இடங்கள்ல வந்து அது பிரிட்டிஷுக்கு எகெயின்ஸ்டாக இவர் வந்து போரிட்டிருப்பாரு. அதே மாதிரி இவருடைய முக்கியமான அந்த வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் வரி கொடும். ஸோ இவருடைய அந்த நினைவு நாளுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் மலர் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க.